ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நயன்தாரா அவங்களோட பார்த்தீங்கன்னா அடுத்த படம் என்ன அப்படின்றத வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஒரு டாக் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நயன்தாரா அவங்களோட அடுத்த படம் என்ன யாரோடன்னு கேட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேல வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து ஒரு 100 days இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரியலாக ஒரு 100 days ஓடின படம், மற்ற லாங்குவேஜில் போய் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம், ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படம்னு கேட்டிங்கன்னா லவ் டுடே அப்படின்றதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரே படத்தில் வேற லெவலில் வந்துட்டு ஒரு ஹிட்டான ஒரு டேரக்டர் சொல்லலாம். அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அப்படின்றது நிஜம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியா வந்துட்டு 2 பேர் வந்து சேர்ந்து வந்து நடிக்க போறாங்க அப்படின்றதான். ஸோ லேட்டஸ்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் 2 பேர் வந்துட்டு பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு விக்னேஷ் சிவன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் வந்துட்டு பண்ண போறாரு. இந்த படத்தை வந்துட்டு ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் இவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் வந்துட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு எஸ்கே அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் இவங்க தான் வந்து இந்த படத்தை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால அதனால பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ராஜ்கமல் ப்ரொடக்ஷனும் அது பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துல வந்துட்டு இருக்கு. நயன்தாராவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் இவங்களோட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் வந்து பண்றாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில தகவல்கள் வதந்திகளா வரும்ல, வதந்திகள் தான் உண்மையா மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா வந்துட்டு இருக்கும். தன்னோட லவ்வுக்காக டைம் டிராவல் பண்ணி வந்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்றத அந்த கதையோட இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விக்னேஷ் சிவன் அவரோட டைரக்ஷனால லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. அது லிரிக்ஸ் எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா வேற லெவலில் வந்து பண்ணுவாப்புல. ஸோ நயன்தாரா ஆக்டிங் பிரதீப் ரங்கநாதன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காகவும் இந்த படம் வந்துட்டு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமா அமையும் அப்படி சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. நயன்தாராவை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுப்பா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிற ரசிகர்களும் பிரதீப் ரங்கநாதன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாயிட்டு அவரோட படம் இதுல விக்னேஷ் சிவன் வேற பண்றாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுனால பொறுமையா இருந்து பார்ப்போம். கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் படமா அமையும். இதை பத்தின வேற அப்டேட்டுகள்லாம் வந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு சொல்வோம் அப்படின்னா. நன்றி, வணக்கம்.